நம்ம அபி இருந்துட்டு ஒரு நிமிஷம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருந்தாங்க அப்படின்னா, இவ்ளோ பெரிய பிரச்சனைகள் வந்து இப்ப வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்பவே கம்மி அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது ராகவ் வந்துட்டு அபிய எந்த அளவுக்கு லவ் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நம்மளே பார்த்துட்டு இருக்கோம். அபிக்கு மட்டும் வந்து ராகவ் மேல லவ் கிடையாதா அப்படின்னு கேட்டா, அவங்களும் வந்து லவ் பண்றாங்க. அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. ஆனா இதுல வந்து மது கிராஸ் பண்ணதுனால தான் இவ்ளோ பெரிய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. இது உண்மையிலேயே வந்து அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம் தான். ஒரு பக்கம் வந்து மதுவே வந்து சாதாரணமா இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க அப்படின்றது நமக்கே நல்லாவே தெரியும். அதாவது சரி ஓகே நம்ம ராகவுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் இதில இன்வால்வ் பண்ண தேவை கிடையாது. ராகவ் நமக்கானவர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அபியே முடிவு அதாவது நம்ம மதுவே வந்து முடிவு பண்ணியிருந்தாங்க. ஆனா அபி தான் வந்து மறுபடியும் இங்கேயே அவங்கள தங்க வச்சு கடைசியில வந்து இப்போ தனக்கே வந்து ஒரு ஆப்ப வந்து தேடிக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பக்கம் வந்து ஆஃபீஸ்க்கு வந்ததுக்கப்புறம் அதாவது இந்த கோர்ட் சீன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆஃபீஸ்ல வந்து இந்த மாதிரி தான் இருந்தாங்க. இதில 2,00,000 இருக்கு. இன்னும் வந்து உங்களுக்கு என் அப்பா ஆப்ரேஷனுக்கு கொடுக்க வேண்டியது 1,00,000 குடுக்கணும். இன்னும் வந்து இந்த அதாவது அந்த பொருள்லாம் வந்து காணாம போச்சு இல்லையா? அதுக்கு வந்து அந்த இதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பணம் குடுக்கணும். அவ்வளோதான். நான் வந்து அதுக்கப்புறம் இந்த ஆஃபீஸ விட்டு போயிடுவேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஒரு பக்கம் வந்து நம்ம ராகவ் இருந்துட்டு ரொம்பவே கோவத்தோட, என்ன பேசிட்டு இருக்க அபி நீயு? இதுக்கப்புறம் வந்து இப்படி வீட்ட விட்டு போறேன், அத விட்டு போறேன், ஆஃபீஸ விட்டு போறேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காத அப்படின்ற மாரி வந்து சொல்லி பயங்கர கோவத்தோட சொல்றாங்க. ஒரு பக்கம் வந்து லாவண்யா என்ன நெனச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து ராகவோட அட்டென்ஷன்லாம் வந்து மது பக்கம் மாறிடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஈஸியா வந்து ராகவ கரெக்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாரி வந்து நெனச்சுக்கிட்டு இருந்தா. ஆனா இந்த இடத்துல வந்து அபிய தன்னோட சொந்த ஒய்ஃபா பார்க்குறாங்க அப்படின்னும்போது, அதாவது இன்னும் வந்து டீப்பா அவர் வந்து இருந்துட்டு இருக்காரு. இதெல்லாம் வந்து பத்தாது அப்படின்ற அளவுக்கு தெரிஞ்ச உடனே லாவண்யாக்கு வேற வந்து டென்ஷன் ஆக ஆரம்பிச்சுருது. அடுத்ததா வந்து இந்த முரளிகிருஷ்ணனுக்கும், அதே மாரி சுந்தரிக்கும் வந்து ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லி ரொம்ப வந்து ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. ஏதோ தன்னோட புருஷன் தன்ன விட்டுட்டு போற மாரி வந்து அவளுக்கு நெனப்பு போல. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.